ஆனா கடைசியில நீங்க உங்க புத்தியை காமிச்சிட்டீங்க பாத்தீங்கல்ல. எங்களுக்கு முன்னாடியே டவுட் இருந்துச்சு. இந்த காமன் மேன் ஷோ பொறுத்தவரைக்கு நீங்க ஆல்ரெடி ஆட்களை செலக்ட் பண்ணி வச்சுட்டு தான் இந்த ஷோவை மக்களை மறைக்கிறதுக்காக மேலோட்டமா சும்மா நடத்திட்டு இருக்கீங்களோன்னு சொல்லிட்டு நாங்க ஃபர்ஸ்டே டவுட் ஆனோம். இப்போ கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஏன்னா இப்போ இந்த காமன் மேன் டீம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 3 போட்டியாளர்களை செலக்ட் பண்ணிருக்காங்களாம். அதாவது டாப் 3 போட்டியாளர்கள். அந்த டாப் 3 போட்டியாளர்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 10 வீட்டுக்குள்ள போக போறாங்க போல. அந்த டாப் 3 போட்டியாளர்களுக்கான பேரை கேட்டா நீங்களே ஆடி அசந்து போயிருவீங்க. முதல் பேரை சொல்லும் போதே பாதி பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். ஏன்னா அந்த அளவுக்கு தரமான பிளேயர். முதல் பேரை சொல்லிடலாமா? யார் தெரியுமா? நம்ம ஜேசன் அவர்களை டாப் 3ல செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்களா. நீங்க கேட்பீங்க, யார் ப்ரோ இந்த 10 மெடல் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பேர் கேட்டதுக்கே 10 நிமிஷமா ரேப் பண்ணிட்டு இருந்தாரு, அவரான்னு கேட்டீங்கன்னா அவரே தான். அவரை டாப் 3ல செலக்ட் பண்ணி இந்த பிக் பாஸ் சீசன் 10 வீட்டுக்குள்ள அனுப்ப போறாங்களாம். எனக்கு இப்பவே ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. ஏன்னா இவனுக்கான முதல் எபிசோடு பார்க்கும் போதே தெரிஞ்சு போச்சு இவர் சுத்தமா ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டு. அந்த வகையில இவர் அந்த வீட்டுக்குள்ள 24/7 பார்க்கணும்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா முதல் எபிசோட்லயே தலைவனை கூப்பிட்டு உனக்கான பேர் என்னப்பான்னு கேட்டோன்னே, என்ன பேரு பாத்தீங்கன்னா ஜெசன், நான் பாத்தீங்கன்னா நான் கிறுக்கு, நான் கொஞ்சம் மெண்டல், நான் ஓ ஓ ஓ அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனைக்கு பேரை கேட்டதுக்கே 10 நிமிஷமா ரேப் பண்ணிட்டு இருந்தாப்ல. அந்த வகையில இவன் இந்த வீட்டுக்குள்ள போய் என்னென்ன பண்ண போறான்னு சொல்லி எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ரெண்டாவது யாரு தெரியுமா? நம்ம கரிஷ்மா அவர்கள். என்ன ப்ரோ சொல்ற, கரிஷ்மாவான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, கரிஷ்மாவே செலக்ட் பண்ணிட்டாங்களா. கரிஷ்மாவும் டாப் 3ல இருக்காங்களா. அவங்களும் இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் 10 வீட்டுக்குள்ள போக போறாங்க போல. ஆக்சுவலா கரிஷ்மா கூட எனக்கு கொஞ்சம் ஓகேவா ஃபீல் ஆகுது. ஏன்னா கரிஷ்மா பொறுத்தவரைக்கு பல இடங்கள்ல ஓப்பனா ஒரு மாதிரி ஆப்போசிட் பண்ணி பேசுறாங்க, கொஞ்சம் ஆக்டிவா இருக்காங்க. அந்த வகையில கரிஷ்மா கூட ஏதாச்சும் ஒரு வகையில கொஞ்சம் கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எண்ட் ஆஃப் த டேல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து என்ன வேணும்? கண்டென்ட் தான் வேணும். அந்த வகையில மிச்சர் சாப்பிடாம எனக்கு தெரிஞ்சு கரிஷ்மா அவர்கள் லைட்டா கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு நம்பிக்கை இருக்குது. அதனால கரிஷ்மா பத்தி நம்ம போக போக பார்க்கலாம். அடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பேரை சொன்னா நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. ஏன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு போட்டியாளர். இந்த போட்டியாளர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எதிரே பார்க்கல. அந்த மாதிரி ஒரு போட்டியாளர் செலக்ட் பண்ணிருக்காங்க. யாரு தெரியுமா? முனியம்மாள் அவர்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. முனியம்மாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, முனியம்மாள் அவர்களை டாப் 3ல செலக்ட் பண்ணி இந்த பிக் பாஸ் சீசன் 10 வீட்டுக்குள்ள அனுப்புறாங்களா. தெரிஞ்ச விஷயம் தானே. எங்களுக்கு தான் டே 1லயே தெரிஞ்சு போச்சே. ஏன்னா டே 1 பஸ் டாஸ்க்லயே 36 பேருக்கு தான் இடம் இருக்கும், 36 பேர் தான் அடுத்த லெவலுக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு சும்மா நின்றுட்டு இருந்த முனியம்மாளை செலக்ட் பண்ணி அடுத்த சேர் டாஸ்க்கு அனுப்புனீங்க. சரி, சேர் டாஸ்க்ல 5 பேர் எவிக்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில முனியம்மாவுக்கு சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு திரும்ப உள்ள போய் இந்தாங்க அப்படின்னு சொல்லி பேட்சை கொடுத்து திரும்ப முனியம்மாவை செலக்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் அடுத்த எபிசோட்ல முனியம்மாக்கான போர்ஷனை மட்டும் ஒரு 10 நிமிஷம் லென்த்தா இழுத்துட்டு மக்கள் மத்தியில முனியம்மாவை ரிஜிஸ்டர் பண்ணி விட்டு மக்கள் மத்தியில முனியம்மாவுக்கு ஒரு சப்போர்ட்டா வாங்கி கொடுத்துட்டீங்க. அந்த வகையில நீங்க முனியம்மாவை வீட்டுக்கு அனுப்ப போறீங்கன்னு சொல்லிட்டு டே 1லயே தெரிஞ்சு போச்சு. இப்போ நாங்க ஷாக் ஆகல. நாங்க ஷாக் ஆகிறது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான், இந்த ஜேசன் பயோலைக். இந்த ஜேசன் பயோல எப்படி செலக்ட் ஆனா எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. சத்தியமா சொல்றேன், எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. உங்களை எத்தனை பேருக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லை. நீ என்ன நினைச்சாலும் சரி, எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. ஏன்னா அவன் அந்த முதல் எபிசோட்ல பேசும்போதே அவன் அவனாவே இல்லை. அவன் ஒரு மாதிரி தன்னிலை மறந்து அப்படின்ற மாதிரிதான் இருந்தான். அவன் சரியான நிலைமையிலே இல்லை. அந்த வகையில ஜேசன் அவர்களை எப்படி உங்க டாப் 3 கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. சோ நீங்களே சொல்லுங்க, இந்த டாப் 3 டிசர்வா? அதாவது இந்த 3 பேர் தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. அந்த வகையில இந்த 3 பேர் டிசர்வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஒன்னு ஜேசன், அடுத்தது நம்ம முனியம்மா, அடுத்தது கரிஷ்மா. இங்க இன்னொரு டவுட் உங்களுக்குள்ள வரும். என்ன ப்ரோ, மொத்தம் 3 பேர் தான் உள்ள போவாங்களா, ஏதோ 5 பேர் போவாங்கன்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்பீங்க. ஆக்சுவலா 5 பேர் தான் போவாங்க. ஏன்னா எல்லாருக்கான அக்ரிமெண்ட்லயுமே அந்த விஷயம் இருந்திருக்குது. 21 நாள் இந்த ஷூட் நடக்கும். எண்ட் ஆஃப் த ஷூட்ல 5 பேர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கான அக்ரிமெண்ட்லயும் இருந்திருக்கு. அந்த வகையில கண்டிப்பா 5 பேர் போவாங்க. 3 பேரை சேனல் டைரக்டா செலக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஜேசன் எல்லாம் மக்கள் மத்தியில ஓட்டுக்கு விட்டீங்கன்னா மக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதனால டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இப்படியே காப்பாத்திடுவோம், நம்ம பயல் ஆயிட்டான், ரெக்கமெண்டேஷன்ல வேற உள்ள வந்திருக்கான், காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு சேனலே டைரக்டா காப்பாத்திட்டாங்க. ஸோ 3 பேரை சேனல் டைரக்டா செலக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. ஒரு 3-4 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து 2 பேர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு.
ஏன்னா 5 பேர்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. ஓகேவா, கண்டிப்பா 5 பேர் உள்ள போவாங்க. அந்த வகையில 3 பேரை சேனல் செலக்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 பேரை நம்ம ஓட்டு போட்டு அவங்கள அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு அனுப்ப வேண்டியிருக்கும். ஸோ நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படிங்கறத நீங்க பார்த்து பக்குவமா போடுங்க. யார் யார் அந்த லிஸ்ட்ல இருக்க போறா அப்படிங்கிறது நம்ம இனி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா, அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு சுகுமாரன் அந்த லிஸ்ட்ல இருக்காப்ல. ஏன்னா டே 1 காமன் மேன் ஷோக்கான எபிசோட் வந்த அப்பவே தலைவன் ஒரு வீடியோ போட்டிருந்தான். ப்ரோமோல பாத்தீங்களா, அந்த ஏஞ்சல்ஸ் டீமன் டாஸ்க்ல அடி வாங்குறது நான் தான், நிறைய சம்பவம் இருக்கு, வெயிட் பண்ணி பாருங்க, கடைசியில ஓட்டு போட மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சுகுமாரன் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாப்பல. அந்த வகையில சுகுமாரன் ஃபைனல் எபிசோட்ல இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஒண்ணு. அடுத்தது எனக்கு யார் மேலதான் சந்தேகம் இருக்குன்னா, அரவிந்த் அவர்களை உள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஏன் ப்ரோ அரவிந்த்னு கேட்டீங்கன்னா, இந்த அரவிந்த் பய உள்ள காமன் மேன் ஷோ ஷூட்ல ஒரு சில விஷயத்த பண்ணிட்டு இருக்காப்ல. அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு நான் ஃப்ளர்ட் பண்ணுவேன், காதல் பண்ணுவேன், நான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொன்னாலும் இவர் காமன் மேன் ஷோலே அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்ல. எங்க கரிஷ்மா கிட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்ல. அந்த விஷயத்த நம்ம நேத்துக்கான எபிசோட்லயே பார்த்துட்டோம். ஓகேவா, ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு எப்படியாச்சும் அரவிந்த் அவர்களை இந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து மக்கள் மத்தியில ஓட்டு போட வச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள அனுப்ப வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அரவிந்த் அவர்கள் உள்ள போனா கண்டிப்பா கரிஷ்மா கூட சேர்ந்து காதல் பண்ணுவாப்ல. அது மூலமா ஒரு கண்டென்ட் வரும். எண்ட் ஆஃப் த டே பிக் பாஸ்க்குள்ள நமக்கு காதல் கண்டென்ட் வேணும்ல. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு அரவிந்த் அவர்களை எப்படியாச்சும் சேனல் உள்ள அனுப்ப ட்ரை பண்ணுவாங்க. ஒன்று, சுகுமாரனும் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காப்புல. அடுத்தது ஆஷா அவர்களுமே இந்த ஃபைனல் ஸ்டேஜில் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் நான் திரும்ப திரும்ப ஆஷா அவர்களை குத்தி காமிச்சிட்டு இருக்கேன்னா, அங்கே ஒரு விஷயம் இருக்கு. தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு. ஆஷானா யாருன்னா உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஷோல கொஞ்சம் சப்பியா ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எபிசோட்ல வந்திருப்பாங்க, கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டு. அவங்க தான் ஆஷா. இன்னும் விவரமா சொல்லணும்னா, இந்த சேர் டாஸ்க் அப்போ ஆஷா அவர்களுக்கு இந்த பேட்ச் கிடைக்கல. நம்ம மாயா அவர்கள் தான் உள்ள வந்து அந்த பேட்ச் கொடுத்தாங்க. ஸோ இங்கே நீங்க வந்து கனெக்ட் பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க பிஸ்தா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அந்த வகையில் ஆஷா அவர்கள் எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபைனல் எபிசோட்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த இன்னொரு நபரை எங்க இருந்தாச்சும் தூக்குவாங்க, இன்னொரு நபரை கண்டிப்பா தூக்குவாங்க. ஸோ இப்போ இந்த டாப் 22ல இருக்காங்கல்ல, அதுல பல பேர் வெளியே வந்து நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க. பல பேர் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பேபி பிரபாகரனா அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க கொஞ்சம் நல்லா பேசினாங்க, கொஞ்சம் துருத்துருன்னு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம பேபி அக்கா உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ என்னோட அந்த ஃபைனல் டாப் 4 லிஸ்ட்ல யார் இருக்கான்னா, பேபி அக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஆஷா அவர்கள், சுகுமாரன் அவர்கள், அடுத்த நம்ம அரவிந்த் அவர்கள், இந்த 4 பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 4 பேர்ல இருந்து அரவிந்த், ஆஷா, இந்த 2 பேர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது என்னோட கருத்து. ஓகேவா, ஆல்ரெடி சேனல் சைட்ல அந்த டாப் 3 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க இதுக்கப்புறம் ஓட்டுக்குள்ள வர மாட்டாங்க, அவங்க டைரக்டா நீ வீட்டுக்குள்ள போயிருவாங்க. மீதி நீ கடைசியா ஒரு 3-4 பேரை செலக்ட் பண்ணி வச்சு அதுல இருந்து மக்கள் போடுற ஓட்டின் அடிப்படையில் 2 பேரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புவாங்க. ஸோ மொத்தத்தில் 5 பேர் இந்த வீட்டுக்குள்ள போக போறாங்க. ஸோ பார்க்கலாம் யார் யார் என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த பிக் பாஸ் சீசன் 10 செப்டம்பர் 6 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே நிறைய இடங்கள்ல அஃபிஷியலாக நியூஸ் லீக் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி ஹாட் ஸ்டார்ல முன்னாடியே லீக் பண்ணிட்டாங்க. அண்ட் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டிக்கிச்சி ஆஹா ஒட்டிக்கிச்சின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அதில் கீழே அஃபிஷியலாக டேட்டை மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த சீசன் மாதிரி எந்த ஒரு மட்டமான கேவலமான சீசன் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா எல்லா வருஷமும் இந்த பிக் பாஸ்க்கான அந்த கிராண்ட் லான்ச் டேட்டை ஒரு மாதிரி திருவிழா மாதிரி கொண்டாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. மக்கள் மத்தியில் ஒரு ஹைப்பை ஏற்படுத்தி எப்போ வரும், எப்போ ஒரு டேட்டை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, ஐலோகோ எப்போ வரும்னு சொல்லிட்டு மக்களை காக்க வச்சு வெறி ஏற்றி அழகா கொடுப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் தான் குப்பை மாதிரி இந்த ப்ரொமோ, அவ்வளவுதான், இதான் ப்ரொமோ, இவ்வளவுதான் எங்களால முடியும், இதை வச்சுக்கோ, வேணா பிக் பாஸை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோ விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் டேட்டை பொறுத்தவரைக்கும் சும்மா கண்ட மணிக்கு அங்கேயும் லீக் பண்ணி விட்டுட்டு இதுதான்ப்பா டேட்டு, வந்துரு செப்டம்பர் 6 வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மொக்கையா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, தயவு செய்து இப்ப எந்த டீம் இந்த பிக் பாஸ் சீசன் 10 ஃபாலோ பண்றாங்களோ அந்த டீமை அடிச்சு வெளியே அனுப்பிட்டு புதுசா ஒரு டீமை உள்ள போட்டீங்கன்னா இந்த பிக் பாஸ் உருப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த டீம் எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸை உருப்படியா நடத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல பண்ண மாதிரி தெரியல. சும்மா நடத்துவோம், கண்ட மேனிக்கு போட்டே அந்த ஆளை போட்ட அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா எதுவுமே கரெக்டா இல்லை. ஒரு எடிட்டிங், ஒரு 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 ப்ரோமோ, ஒரு போஸ்டர், ஒண்ணுமே சரியில்லை. ஒன்னுத்துக்கும் ஆகாம துப்புக்கிட்ட ஆட்களை தான் உள்ள இருக்காங்க. ஸோ தயவு செய்து முடிஞ்சா இந்த டீம் இப்பவே மாத்திருங்க, அப்பதான் பிக் பாஸை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க சொல்லுங்க, டாப் 3 ஆல்ரெடி சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 2 பேர் உள்ள வர்றதா இருந்தா யார் 2 பேரை நீங்க ஓட்டு போட்டு உள்ள அனுப்புவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க.
போடுங்க பாப்போம் யார் 2 பேருன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த 3 பேரை நம்ம தொட முடியாது, அவ்வளவுதான். ஜேசன், முனியம்மாள், கரிஷ்மா இவங்க கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறாங்க. இனி 2 பேர் உங்க கையில இருக்காங்க. யார் அந்த 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.